ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பச்சை மசாலா வச்சு நல்ல காரசாரமாக ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு ஜாரில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 பீஸ் சேர்த்துருக்குறேன். இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் சேர்த்துருக்குறேன். நம்ம பூண்டு இஞ்சி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் முந்திரியும் பாதாமும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சேன், அது ஒரு 10 பீஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா இப்படி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் சிக்கன் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் இப்போ நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நான் தயிர் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சை பழம் பிழிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பேனில் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கு, பிரியாணி இலை, ஏலக்காய், சாபு ஜீரா ஒரு அரை டீஸ்பூன். இப்போ பொடியாக நறுக்குன 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா மசாலா ஊறி இருக்குது சிக்கனில். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதை மூடி போட்டு வைக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. பாருங்கள், இப்போ நம்ம சிக்கனில் நல்லா தண்ணி விட்டு இருக்கு. நம்ம இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கஸ்தூரி மேத்தி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ மூடி போட்டு வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கிரேவி கிடச்சிருக்கு இந்த மாதிரி. இப்போ கிரேவி வேணுன்றவங்க இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். அதனால கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், எனக்கு இப்படி வேணும். இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பருப்பு கொழும்பு, கீரை கொழும்பு, ரசம் எல்லாம் செஞ்சால் நம்ம சைட் டிஷ்ஷாக நல்லா தொட்டுன்னு சாப்பிட நல்லாயிருக்கும். வெறும் சாதத்தில் கூட பிழிஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.